வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. சீத்தாப்பழ சீசன் தொடங்கியாச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீசனில் இந்த பழத்தை அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதாங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த சீசனில் முக்கியமாக இந்த பனிகாலங்களில் மழை காலங்களில் இந்த சீத்தாப்பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்படி கிடைக்கும்போது அதாவது அந்தந்த சீசனுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அது நிஜம்தாங்க. ஸோ இந்த சீசனில் இந்த சீத்தாப்பழத்தை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், வைட்டமின் B6, மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து இது எல்லாமே இதில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இனிப்பு சுவையில் தான் இருக்கும். அதாவது நல்லாவே இனிப்பாக இருக்கும்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த பழத்தில் கொட்டை அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட சோம்பேறித்தனப்பட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டால் டயபெட்டிஸ் உள்ளவங்களாம் பார்த்தோன்னா இனிப்பாக இருக்குது, இதை சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் உடனே ஏறிடும், அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும்னு பயந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இதை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதோட நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு அதாவது வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெயிட் லாஸில் உள்ளவங்க, அந்த ப்ராசஸில் உள்ளவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக அந்த பீரியடில் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இதில் ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதை எடுத்துக்கோங்க. பசியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது குளிர்ச்சியான பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட தன்மையே குளிர்ச்சியான தன்மை தான் இதுக்கு இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ சில பேர் எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டாலே எனக்கு சளி பிடிக்கும், ஆஸ்துமா வரும், வீசிங் வரும்ன்றவங்க இந்த பழத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கருவில் அந்த குழந்தை இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதோட மூளை, நரம்பு இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பழத்தை அளவோடு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா எதுவாக இருந்தாலும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அளவோடு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும். இதில் மெக்னீஷியம் அதிகமாகவே இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுல இந்த பழம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அதாவது ஃபைபர் நிறைஞ்ச உணவுகள் சாப்பிடும்போது எப்பயுமே நம்மளுக்கு இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. அதாவது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு உணவு இந்த பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இந்த பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம். ஸோ அப்படி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன்லாம் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும், அதாவது க்யூர் ஆக ஆரம்பிக்கும். டயபெட்டிஸ் உள்ளவங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா இதில் இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதில் டயட்ரி ஃபைபர் இருக்குது, அதாவது நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது இந்த டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் சாப்பிட்ட உடனே இந்த சுகர் அதிகமாக சட்டுன்னு ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். ஸோ சுகர் உள்ளவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த பழத்தை அளவோடு சாப்பிடுங்க. சுகர் ரொம்ப ஏறாதுன்னு சொல்கிற ரீசனுக்காக அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. பெரிய பழமாக இருந்தால் ஒரு பாதி பழம் சாப்பிடுங்க, சின்னதாக இருந்தால் ஒரு பழம் சாப்பிடுங்க, அதோடு நிறுத்திக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் இது நல்லது தான். அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்க, ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரத்த சோகை உள்ளவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம். இன்னொன்று, இந்த மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். காலையிலே தலை சுத்தல், வாமிட், இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த வாமிட் வர மாதிரி இருக்கிறது, நாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் இந்த பழத்தை அந்த டைமில் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்டு வரது மூலயமா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதில் அசிட்டோஜெனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்னே சொல்லலாம். சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக
இந்த ஸ்கின் கேன்சர் சொல்கிறாங்க பார்த்திங்களா, தோலில் வரக்கூடிய புற்றுநோய். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுல இந்த சீத்தாப்பழம் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ சீத்தாப்பழத்துக்கு இன்னும் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனில் சீத்தாப்பழத்தை அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமான உணவையும் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.